பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 சென்ட், 15 சென்ட் நல்லா இருக்கு. 15 சென்ட் பார்த்தீங்கன்னா பொருளை அந்த வெயில் அதிகமாக தாக்குறதுனால நான் கலப்பை ஓட்டிட்டு ரொட்டோட்டோட கொஞ்சம் கோழி வருமானு அடி வரும் கொடுத்துட்டேன். ஒரு 3 டிராக்டர் வந்து சின்ன டிராக்டர்ல 3 அடி வரும் கொடுத்துட்டு ரெண்டு அக்கா இருக்கா. ஒரு அக்கா வந்து இந்த குடுதல் இல்லாம ஸ்கூல் சொல்லிட்டு இருக்காங்க. அவளே கிளாஸ் சித்திரத்தை இதுன்னு சொல்லுவல சரி தெரியும். பச்சோளம் கேரட் சக்கரவள்ளி கிழங்கு கேரட் மாதிரி எல்லாம் வேணும். என்ன பண்ணுறீங்களா? அது இது காவலர் அது நிறையவே நடவு பண்ணலாம். முக்கியமான விஷயம் நூறு குறிப்பாக சாப்பாடு கொடுத்தீங்களா? நிறைய நம்ம ஆரம்பம் வீட்டில் நிறைய தெரியுமா? பழங்கள் கேட்டாங்க. நிறைய பழங்கள் நமக்கு ஒரு இந்த மஞ்சள் தான் நம்ம போட்டுருக்கோம். பயன்படுத்துவதற்கு மாறாக
வீட்டுக்கு வந்து எலும்பி டேரக்ட் போட்டுருக்காங்க சரியா இல்லை இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எத்தனை எடுக்க முடியுது லெமன் வீட்டு அது மாதிரி மோர் நல்ல நம்ம எங்கே போகணும் குழந்தைகளுக்கு மோர் பழக்கம் மோர் நல்ல உணவு கல் ஒரு வகையில் நல்லது போதை இல்லாமல் இல்லடி நல்ல உணவு நம்ம யாராவது கொடுக்கலாமா இல்லை நம்ம எப்படி வரலாங்களோ முடிவு பண்ணி தான் கொடுக்கணும் சரிங்களா அப்போ நிறைய இந்த பப்பாளியை பற்றி நான் தான் சொன்னேன் முதல்ல பப்பாளி கிட்டே முடிச்சுக்கிறேன் பப்பாளி நல்ல படம் தெரியுமா நல்ல அழகான படம் தெரியுமா நல்ல ஒரு நிறம் தெரியுமா நல்ல ஒரு நிறம் நல்ல சதை கொண்டுள்ள படம் நூற்றுக்கணக்கான சதையை உள்ள வச்சிருக்கோம் சாப்பிடலாம் மேலே சதைக்கலாம் அந்த அழகு பார்க்க இறக்கம்லாம் ரோட்டில் போட்டுட்டு அது ஒரு கிரீமு எல்லாம் பயன்படுத்தலாம் இல்லையா அந்த பப்பாளி ஒரு தாள் வந்து நல்ல ஒரு மருந்து பப்பாளியுடைய விலை நல்ல ஒரு மருந்து பப்பாளியுடைய காயில் வந்து தூத்துக்குடியெல்லாம் பண்ணலாம் நல்லா இருக்கும் நல்ல மருந்து இது யாருக்கும் தெரியல இதுவும் நல்ல நினைக்கிறது ஆனால் அந்த மாநில ஜென்மத்தை எனக்கு பயன்படுத்துவதே இல்லை ரொம்ப நன்றி அது கடவுள் கேட்டாலும் கூட என்ன நான் சொல்லிட்டு உண்மையான பப்பாளி எப்படியா நம்ம நல்ல பழம் நல்லா சாப்பிடலாம் நல்ல சாப்பிட்டுட்டே நல்ல கற்றுக்கணும் எல்லாம் ஓகே இப்போ ஏன்டா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுறது நமக்கு என்னடா பண்ணாங்க கூட ஒரு லைன் சொல்கிறேன் அது பூமியில் போட்டுட்டீங்கன்னா எல்லாரும் இந்த பழம் தான் சாப்பிடணும் போட்டு ஒரு மாதிரி கேட்கலாம் கடவுள் போட்டு அப்படி கிடையாது வைட்டமின் இருக்குது 7.5 வரைக்கும் நார்சத்து இருக்குது அதுக்கு மேலே தான் கார்போஹைட்ரேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதனுடைய தன்மை வந்து ஏறாது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அதே மாதிரி இயற்கை வந்து இயற்கை வந்து நம்ம எதை செய்யணும் கெடுதலாக தான் கொடுக்கும் அப்போ இயற்கை நிறைய விதவிதமான மரங்கள் இருக்குது. இந்த குடிநீர்களில் தண்ணி சேமிச்சு வைக்கிறதுக்கு, தேனை பாதுகாத்து வைக்கிறதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவனிச்சுரை குடிநீர் ஒன்று உண்டுங்க. அது வந்து சாப்பிடக்கூடியது கிடையாது. ஆனால் குடிநீர் ஸ்பெஷல் எதுக்குன்னா இசை கருவிகள் தயார் பண்ணுறதுக்காக அதில் வந்து கரிமங்களோட கூடி அதனுடைய தன்மை கூட இன்னைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 0.5% கூட கிடையாது நிறைய இருக்கு இன்னைக்கு 2% 3% வந்துச்சு பூமி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதனுடைய தன்மை தானாகவே வளரக்கூடிய தன்மை அதுக்கு காண வந்தது இப்போ பாரஸ்ட் காட்டுலாம் வந்து எந்த ஒரு நிலையில் இருக்குது எந்த மரங்கள் போய் தேடி போய் உங்களுக்கு ஒன்று உணவுக்காக தேடி போகுதான் கிடையாது இருந்த இடத்துக்கு தான் எல்லாம் பண்ணுது அது மாதிரி நம்ம வந்து இருக்கிற இடத்துல இப்போ இந்த இதில் நான் சொல்கிறது என்ன இன்னொன்று கூட நான் சொல்கிறேன் நான் 25 வருஷம் நான் விளைவிக்க போயிருந்தேன் யாருக்கும் வியாபாரிக்கும் கொடுக்கறதே கிடையாது வியாபாரிக்கும் கொடுக்கறதே கிடையாது நான் தான் விற்கிறேன் அதுக்கு நான் தான் விலை விற்கிறேன் இப்போ என் காய்கறி கூட நான் தான் விலை வச்சு விற்கிறேன் எந்த காய் எடுத்துட்டாலும் சரி 60 கிலோ அது 120 கொடுத்தாலும் சரி 60 கிலோ 40 கொடுத்தாலும் சரி 60 கிலோ எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா தோட்டத்திலே விற்கிறேன் தோட்டத்திலே எடுத்துட்டு போகிறாங்க நான் தேடி எடுத்து போகிறேன் கிலோமீட்டர் எடுத்துட்டு போகிறாங்க ஏன் முடியாது ஒவ்வொருத்தரும் மனுஷன் தான் தெய்வத்தினால் ஆகாதவங்களும் முயற்சிகள் தெய்வத்தில் முடியும் ஒவ்வொரு மனுஷனும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா அதனால ஒவ்வொருத்தரும் இயற்கைக்கு மாறுங்க நீங்க வந்து இயற்கைக்கு மாறாமலுக்கு வெளியிலிருந்து நீங்க எதை வாங்கினாலும் சரி அதை வந்து உங்களுக்கு அன்னைக்கு சரியாக நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் அதே ஒரு 20 வருஷம் அதாவது பெட்ரோலிய வேஸ்ட் பண்ணிட்டா எசன்ஸ் ஊற்றி அவர் சொன்ன ஆட்டோட்டாக் வரதுக்கு மெயினான காரணமே அது எசன்ஸ் நஞ்சில்லாத உணவு பெட்ரோலியம் என்ன
எல்லா வியாதிகளும் காரணம் இந்த எண்ணெய் தான் மெயினான காரணம். அதுலேயும் நாங்கள் 3 வருஷம் சமாளித்து பார்த்தா இந்த எண்ணெய் வரையில் இருக்கிற ஆண்கள்